இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குஜராத் மாநிலம் வல்சாத் பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. பிளாஸ்டிக் கிடங்கில் ஏற்பட்ட தீ சிறிது நேரத்திலேயே கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் 3 தீயணைப்புத்துறை வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இதனால் அருகிலிருந்த கட்டடங்களுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டதோடு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆந்திரா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆந்திராவில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்க அங்கு சென்ற பிரதமர் மோடியை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் வாகன பேரணி நடத்தினர். அதனைத் தொடர்ந்து 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கான பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். శ్రీ నరేంద్ర మోదీ గారిచే 2 లక్షల కోట్లకు పైగా విలువైన అభివృద్ధి ప్రాజెక్టులు శంకుస్థాపన, ప్రారంభోత్సవం మరియు జాతికి అంకితం. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 20 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த 6 நக்சலைட்டுகள் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா முன்னிலையில் சரணடைந்தனர். கர்நாடகாவைச் சேர்ந்த முண்டகரு லதா, வனஜாக்ஷி, மாரெப்ப அரோலி, நக்சன் சுந்தரி, கேரளாவைச் சேர்ந்த ஜீஷா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரமேஷ் என்கிற வசந்த் ஆகிய 6 பேரும் 10 கோரிக்கைகளை அரசிடம் முன்வைத்தனர். இதனை அரசு ஏற்றுக்கொண்ட நிலையில் வனப்பகுதியிலிருந்து வந்து சரணடைந்ததாக தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகள் சிக்கமகளூரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்யப்பட்ட நிலையில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டு பெங்களூருவில் சித்தராமையா முன்னிலையில் சரணடைந்தனர். விண்வெளியில் செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் முயற்சியை மீண்டும் இஸ்ரோ ஒத்திவைத்தது. கடந்த 30ஆம் தேதி இரட்டை விண்கலன்கள் விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் பூமியிலிருந்து 475 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு அவற்றின் தொலைவு படிப்படியாக குறைக்கப்பட்டது. அவை ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைக்கும் பணிகள் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என இஸ்ரோ தெரிவித்திருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள்கள் இடையேயான இடைவெளியை குறைப்பது சவாலாக மாறியதால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் ஷோபியான் இடையே உள்ள சாலையில் குவியலாக கிடக்கும் பனியை அகற்றும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஷோபியான் பகுதியில் உள்ள முகலாய சாலை முழுவதும் பனி படர்ந்து காணப்படும் நிலையில் அங்கு போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்கள் மூலம் சாலையில் உள்ள பனிக்கட்டிகளை அகற்றி போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.